ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் வெளியே வா, பனையூர் விட்டு வெளியே வா, திரிசா விட்டு வெளியே வா, திரிசா வீட்டுல இருந்து விஜய் வெளியே வந்தா போதுன்னு சொல்லி சொன்னது யாருன்னா தமிழக பாஜகவினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள். அந்த கருத்தை சொன்னதுக்கு அப்படியே அந்த கொதிச்சு போயிட்டாங்க. எப்படி நைனா நாகேந்திரனுக்கு ஒரு பேர் இயக்கத்துக்கு தேசிய கட்சிக்கு தலைவராக இருக்கிறாங்க சொல்லலான்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்க நோட்டீஸ் கொடுத்தது யாரு? நம்ம திரிசா. இப்ப நைனா நாகேந்திரன் சொன்ன கருத்து உண்மைங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிப்போச்சு. அவங்களுடைய மனைவி சங்கீதா விஜய் பேர்ல ஜீவனாம்சம் கேட்டு விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. விஜயனுடைய நடவடிக்கை 2021 எங்களுக்கு பிடிக்கல, அதனால அவர் நடந்துக்கிற விதம் ஒரு நடிகையோட வேற விதமான ஒரு உறவுல இருக்கிறாரு, இதனால எனக்கும் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் ரொம்ப மானக்கேடா இருக்குது, இதை எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லி அவர் செயல்படுத்த விரும்பல, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி சொல்றாரு, மறுபடியும் தப்பே பண்ணாரு, இதனாலதான் நான் ஒரு பேர்ல கேச போட்டேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஜயனுடைய அணில் தற்குறிகளா இருக்குது இல்லையா, அதுக்குன்னு ஆமா போடுற கோஷ்டியில என்ன சொல்லுது, திமுக மேல பழிய போடுது. திமுக காரன் தான் சங்கீதாவை தூண்டி விட்டுட்டான், தூண்டி விட்டு இந்த மாதிரி விஜய் பேரை கெடுக்கிறதுக்கு 2026 தேர்தல பேரை கெடுக்கணுங்கிற காரணம் தான் தூண்டி விட்டான்னு சொல்லி சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல ஒரு சில பெண்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு நாங்க அக்கா தங்கச்சியா இருந்துகிட்டு போறோம், விஜய்க்கு பொண்டாட்டியா கூட இருக்கிறோம், இதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இன்னொரு பொண்ணு ஏற்கனவே அந்த கரூர் சம்பவம் நடக்கிறப்போ நான் விஜய் வந்து எனக்கு என் புருஷன் சொன்னா கூட கேட்க மாட்டேன், விஜய் சொன்னாதான் கேட்பேன், நான் விஜய் லவ் பண்ண அவங்க அப்பங்கிட்டே போய் சொன்னேன்னு அவ ஒரு பக்கம் அப்பவே கரூர்ல நடந்த சமாச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ஏனோ தானோ நடந்த பிரச்சனை விஜயால் பூச்சி மழுப்பப்பட்டு கொண்டு வந்தது. இப்போ செங்கோட்டையன் இவங்க கட்சியில் சேர்ந்திருக்கிறார். செங்கோட்டையனை வந்து ஜெயலலிதா ஏன் முடிக்குட்டாங்க அப்படிங்கறதுக்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா, செங்கோட்டையன்கிட்ட ஒரு ஆறுமுகம் ஒரு பிஏவா இருந்தார். அவருடைய மனைவியோட தொடர்பு இருந்த காரணத்துக்காகவும் டிரைவரோடைய மனைவியில தொடர்பு இருந்த காரணத்துக்காகவும் குடும்பத்தை சரிவர கவனிக்கலன்னு சொல்லி செங்கோட்டையனுடைய மனைவி புரட்சி தலைவி ஜெயலலிதா கிட்ட முறையிடுது. புரட்சி தலைவி ஜெயலலிதா கிட்ட செங்கோட்டையனுடைய மனைவியும் செங்கோட்டையனுடைய பையனுமான கதிர் செங்கீஸ்வரன், அப்ப கூட கதிர் காலேஜ்னு கோயம்புத்தூர் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் புரட்சி தலைவி அம்மா கிட்ட முறையிட்ட பிற்பாடுதான் செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டது. செங்கோட்டையன் பெண்கள் விஷயத்துல வீக்குங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. இனத்தோட சேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி விஜய் எப்பேற்பட்ட உத்தம யோகியன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, செங்கோட்டையன் போய் அங்க சேர்ந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இவனும் அந்த பெண்கள் விஷயத்துல மோசமானவன், விஜயும் பெண்கள் விஷயத்துல மோசமானது இப்ப நிரூபணம் ஆயிப்போச்சு. இப்போ இவனோட சேர்ந்து இருக்கிற அர்ஜுன் இருக்கிறான் பாத்தீங்களா, இந்த ஆளுமே அவனோட டெய்சி மார்ட்டின ஒரு ரூட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். டெய்சி மார்ட்டினை வந்து அவங்க அப்பா மார்ட்டின் வந்து என் மகளுக்கு அந்த உடற்பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுன்னு சொல்லி நீச்சல் பயிற்சி சொல்லிக் கொடுன்னு சொல்லி அனுப்புனதுக்கு இவன் காதல் வளைத்து வீசி அதுக்கு முன்னால ஏதோ ஒரு நடக்கக்கூடாத நடந்ததுக்கு பின்னாலதான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவர் அர்ஜுனுடைய நிலைமையும் பெண்கள் விஷயத்துல மோசமாத்தான் இருக்குது. இப்போ இனத்தோட சேருன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இத்தனை பிரச்சனை நடந்தது இல்லைங்க. இப்ப அவங்க கோர்ட்ல கேஸ போட்டு எல்லாம் பார்த்தா சோசியல் மீடியாவில் யூடியூப்லயும் போட்டு விஜய் மானங்கட எல்லாம் பேசுறாங்கல்ல. இப்போ ஜஸ்டினுடைய மகள் பபிதான்னு ஒரு சினிமா நடிகை, அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ளேயே விடல, மனைவி கிட்ட தாறுமாறா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற சமாச்சாரத்தை யாரு சொல்றாங்கன்னா சினிமா நடிகை ஜஸ்டினுடைய மகள் பபிதா சொல்றாங்க. இப்ப சமீபத்துலதான் அவங்க பேட்டி கொடுத்தாங்க. இப்ப விஜயனுடைய யோக்கியதை என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. 2026 விஜயனுடைய வாக்கு வங்கி மலம் சரிஞ்சு போச்சு. இப்ப இந்த இடத்துல விஜய் வெளியே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு என் மனைவி சொல்ற அபாண்டமான பொய் அப்படின்னு குற்றத்தை சொல்லி நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கணும் இல்லையா, ஏன் வரல? கரூர் நடந்த சம்பவத்துக்கு 72 நாள் போய் வீட்டுல படுத்துக்கிட்டு அப்புறம் முக்கிய முனறி வெளியே வந்தவங்க இப்ப சம்சாரம் கோர்ட்ல கேச போட்டுருச்சு, நீ ஏப்ரல் மாசம் கோர்ட்டுக்கு வரணும், இனி ஓட்டு விட்டு வெளியே வருவாரா? இன்னும் ஓட்டு விட்டு வெளியே வரல. இவங்க இருக்கக்கூடிய அல்ல கையெல்லாம் இருக்குமே, ஒரு 7 பேர் 8 பேர் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா,
யாராவது வாயத் திறந்த ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாங்களா அவங்க? புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவர்ஜன் ஆகட்டும், நிர்மல் குமார் ஆகட்டும், ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், இப்ப இருக்கிற செங்கோட்டையன் ஆகட்டும், நாஞ்சில் சம்பத் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் வந்து விஜயனுடைய மனைவியினுடைய ஒரு நடவடிக்கை இப்படி வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒருத்த வாயை திறந்து சொல்லியிருப்பானா? ஒருத்தங்க கூட சொல்லவே இல்லை. இப்போ விஜயனுடைய மானம் கப்பல்ல ஏறினதான் மிச்சம். இனி தேர்தல் முடிஞ்ச பிற்பாடுதான் விஜய் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வருவார். நீ அடுத்த கூட்டம் எங்க போட போறான்னு சொல்லி சமீபத்துல போடுறதா சொல்லி சொன்னாங்க. திருச்சியில் நடந்த கூட்டத்துக்கு பின்னால போடுவான்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப விஜய் கூட்டம் போடுறதுக்கு உண்டான நியதியில் ரீதியில் விஜய் தற்பொழுது இல்லை. அவருடைய கவனம் எல்லாம் தன்னுடைய மனைவி மானத்தை கெடுத்துட்டாங்க. இப்போ நாம அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தான் இருக்கணும். இப்போ இந்த பிரச்சனைக்கு கரூர் நடந்த பிரச்சனைக்கு ஆதவர்ஜுன் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போனார் இல்லையா? இப்போ அவங்க பாண்டியம் மன்னன்ல வந்து பாண்டிய மன்னன் கிட்ட கண்ணைக்கு போய் நீதி கேட்கிற மாதிரி செங்கல்பட்டு கோர்ட்ல நீதி கேட்கறதுக்கு போய் இருக்கிறாங்க விஜய் மனைவி சங்கீதா. அப்ப ஆதவர்ஜுன் இது வந்து என்ன காரணத்துக்கான்னு சொல்லி ஒரு கோர்ட் நடவடிக்கைக்கு போறதுக்கு போயிருக்கணும் இல்ல? நீங்க கரூருக்கு மட்டும் சும்மா இருக்க விஜய் தூக்கி கொண்டு சிபிஐல மாட்டு விட்டீங்க நீங்க. இப்ப விஜயினுடைய நிலைமை மிக மிக கேவலமா போச்சு. இந்த லட்சணத்துல தமிழ்நாடு முழுக்க செயல் வீரர்கள் கூட்டம் போட்டுட்டு இருக்காங்களா? நீங்க கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்தனுடைய நிலைமை வேற, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வேற. இப்போ இடையில ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரியில மருந்தை குடிச்சு சாக கிடக்குது. எதுக்குன்னு கேட்டா, எனக்கு அந்த ஒன்றிய செயலாளர்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டா, கட்சியில பதவி கொடுக்குறேன்னு வாங்கியிருந்து என்னை பதவியில போட்டு 6 மாசம் கழிச்சு நீ கொடுத்துட்டு வேற ஆளை போட்டாங்க. என்னோட பணத்தை வாங்கி எனக்கு மோசடி செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர், அவர் திருச்செங்கோட்டு காடு அங்கு இருக்கிற ஒரு பெண் வீட்டுக்கு போய் ஒரு தகாத முறையில் நடந்துட்டான்னு ஒரு பிரச்சனையாச்சு. விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுடைய உண்மை சொரூபம் இப்பதான் ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்குது. இப்போ எத்தனை நடிகை பேர்ல குற்றஞ்சாட்ட போறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, என்னுடைய பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் நான் யாராரு என்னுடைய கணவரோடு நெருக்கமாகவும் தொடர்பாகவும் கள்ள உறவுல யாருன்னா கோர்ட்ல மனுதாரர் 2வது பிரதிவாதியை சேர்த்துவேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சேர்த்துறப்போ எத்தனை நடிகை வர்றான்னு தெரியல. எந்தெந்த நடிகை விஜயோட உல்லாசமா இருந்தாங்கிறத அவங்க புட்டு புட்டு வைக்க தயாராயிட்டாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமா திமுக இருக்குன்னு சொல்லி இந்த விஜயனுடைய தற்கூறிகளை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? எது நடந்தாலும் திமுக தான் காரணமா? இப்போ விஜய்க்கு 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? 15 7.5 பிளஸ் 7.5 15 சனி பிடிச்சுக்கிச்சு. இப்ப 15 சனி பிடிச்சதுனாலதான் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரலை. அன்னைக்கு கூட்டத்துல முழங்குனீங்களே வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லி, இப்ப நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை, ஆனா ஒரு வக்கீல் வச்சா ஒரு அறிக்கை கொடுங்க, ஒரு பதில் மனு அது கொடுங்கய்யா. ஏதாவது ஒண்ணு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விஜய் தரப்புல யோக்கியது இருக்குதா கட்சி கொடுக்கறதுக்கு? விஜயனுடைய தொண்டர்கள், அது குறிப்பா அந்த பெண்கள் பேசுறத பேச்ச பார்த்தாக்கா அப்படியே ஒரு மண்ணு ஒண்ணு கீழே நடந்த கால்தாரிகளுக்கு போட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கிறாங்க. ஒரு ஒரு மாதர் சங்கம் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்குது. இதை எல்லாரும் பார்ப்பாங்கன்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு எல்லாம் அறிவு வேண்டாம்? இப்ப எல்லாம் விஜய் போட்டு மானங்கட பேசுறாங்களே, எத்தனை பேர்த்தோட தொடர்பு இருந்தாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி. அந்த உரிமை குரல் கொடுத்த உத்தமி, வக்கீல் மூலமா நோட்டீஸ் கொடுத்த ஒரு உத்தமி, விஜயினுடைய மனைவி சங்கீதா கொடுத்ததுக்கு அந்த வக்கீல் நோட்டீஸ் எடுத்து செங்கல்பட்டு கோர்ட்ல பதில் மனு தாக்கல் பண்றேன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கணும் இல்ல நேரம்? ஏன் விடல? நாய்க்குட்டி புடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்ப இப்ப வந்து இதெல்லாம் வட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல. நீங்க எங்க போனீங்க? இப்ப அறிக்கை விட்டுருந்தா தான் நீங்க உத்தம பத்திரின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய பெயரை கெடுத்து நீங்க விஜயனுடைய வளர்ச்சியை கெடுக்கிறான்னு சொல்லி சொல்றீங்க. விஜய் முதல்ல யோக்கியதனமாரா இருந்திருந்ததாக்கா இப்ப அரசியல் பத்தி பேச வரணும். இப்ப அரசியல் பத்தி பேச வரல. விஜயினுடைய ஆட்டம் சங்கீதாவினுடைய மூலமாக முடித்து வைத்து விட்டார்கள். விஜய் கூட இருக்கிறவங்களும் நல்லவனெல்லாம் ஒன்று சேரவில்லை. நல்ல இப்ப பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? பசுவோட ஏதோ சேர்ந்தா ஏதோ நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிலைமை தான் இப்ப விஜயினுடைய நிலைமையும் இருந்து கொண்டு இருக்கின்றது. விஜய் 2026ல நிச்சயமாக
நிச்சயமாக தேர்தலிலே வெற்றி பெறுவது என்பது கடினம். முதலெல்லாம் கூட ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு இருந்தது இல்லையா? என்னைக்கு சங்கீதா அவர்கள் வக்கீல் நோட்டீஸ கோர்ட் மூலியமா அனுப்பிச்சு தமிழகத்துக்கு தெரிவிச்சாங்களோ, தெரிவிச்ச முற்பாடு பெண்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. சரி, இவனுடைய யோக்கியதை எவ்வளவுதான், இவன் நல்லவன் சொல்லி போட்டு தான் நாமள ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த கருத்தை சொல்லி விஜய்க்கு ஆதரவு கொடுத்த பெண்கள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நிறைய செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டினாங்க. செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டுறப்ப முதல் இருந்த அடிதடி தகராறு கூட்டம் எல்லாம் இல்ல. இப்ப கூட்டத்துக்கு ஆள் குறைஞ்சு போச்சு. நீ பூத்துக்கு நீ ஆள் எப்படி போடுவான்னு தெரியல. நீ 2026 தேர்தல் நடக்கிறதுக்குள்ள இந்த பனையூர்ல இருந்து விஜய் வெளியே வந்து, நான் வெளியே வந்துட்டேன், என் பொண்டாட்டிக்கு பதில் சொல்றேன்னு எப்ப சொல்றான்னு நாமெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.